அதே போல நம்ம ஜிஆர் நவீனா டெக்ஸ் அந்த யூடியூப் சேனலையும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னாக்கா அன்னன்னைக்கு உங்களுக்கு அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுல உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்க புதுசா என்னென்ன மாடல்ஸ் வந்திருக்கு, அதாவது நியூ இயர்க்கு என்ன எடுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா பொங்கல் வருது, பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா தைப்பொங்கலுக்கு எடுக்கலாம், போகிக்கு எடுக்கலாம், மாட்டு பொங்கலுக்கு எடுக்கலாம், காணும் பொங்கலுக்கு எடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி கம்மியான விலையில இருந்து நம்மளுக்கு எவ்வளவு நம்மளுக்கு பட்ஜெட் வேணுமோ அவ்வளவு விலையிலையும் நம்மளுக்கு ரொம்ப திருப்திகரமான ஒரு விலையில நம்ம குடும்ப பட்ஜெட்டுக்கு அடக்கமான ஒரு விலையில பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராமகிருஷ்ணன் சார் பாருங்க நம்ம ஜிஆர் நவீனா டெக்ஸ்ல வந்து கொடுக்குறாங்க. அண்ணன் புடவை எடுக்க இளம்பிள்ளை கூட்டு சொல்லிட்டு இங்க கூட்டு வந்திருக்கீங்க. அட இளம்பிள்ளையிலேயே நம்ம பெஸ்டான கடைன்னா நம்ம ஜிஆர் நவீனா டெக்ஸ் தான். நம்ம மாரியாத்தா கோயிக்கிட்ட நம்ம தூரமெல்லாம் போக வேண்டாம். பஸ் ஸ்டாண்டு பக்கம் மாரியாத்தா கோயில் இறங்கி வந்தோம்னா திருமல கவண்ட ஸ்ட்ரீட்லயே இருக்குது இந்த கடை. இந்த துணியில என்ன வேணுமோ நீ எடுத்துக்கோ. அண்ணன் இப்ப பொங்கல் வருது இல்லன்னு, பொங்கலுக்கு ஒண்ணு வேணாம், நிறையலாம் எனக்கு வேணாம். நியூ இயருக்கு ஒண்ணு, போகிக்கு ஒண்ணு, பொங்கலுக்கு ஒண்ணு, மாட்டு பொங்கலுக்கு ஒண்ணு, காடு பொங்கலுக்கு ஒண்ணு, அஞ்சு மட்டும் போதும். அது புருஷங்கிட்ட கேட்கணும். பிறந்துடுச்சு ஒண்ணுதான் கொடுக்க முடியும். 5 காட்டின்னு எங்க போட்டு நானு. அண்ணே நீ ஒன்னும் அப்படி ஒண்ணு நான் வரும்போதே அங்க விசாரிச்சுட்டேன். இங்க ஒண்ணும் ஆஹா ஓகணும் 1000-2000 தான் எடுக்கணும்னு இல்லையா. 350 ரூபாயில இருந்து இருக்கானே. 350க்கா? நீ அதுக்கு 350 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்துறாத, கூடவே எடுத்து கொடு. பாரு அண்ணே இந்த பச்சை கலர் புடவை நல்லா இருக்கும்ல. பச்சை கலர் பச்சை வச்சே பேசுவேன். பச்சை கலர் மட்டும் போன வாரம் எடுத்து. அது அவ வேற நீ வேற. அவளுக்கு வந்து எடுக்க மாதிரி உனக்கு எடுக்க முடியுமா? வேற கலர் எடு. அண்ணா இந்த கலர் எப்படி இருக்குன்னு? அடாடாடாடான்ற மாம்பழ கலருக்கும் இந்த மயில் கழுத்து நேரத்துக்கும் எடுப்பா இருக்கு. இந்த எடுத்துக்கோ. தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ்ண்ணா. அப்ப காணும் பொங்கலுக்கு? காணும் பொங்கலுக்கு இத்தனை காணாத கிடக்குதோ ஏதோ எடுக்க வேண்டியதுதானா? சூப்பர் சூப்பர்ண்ணா. அண்ணா ரேட்லாம் அதிகமாலாம் இருக்காதுல்ல? அது ரேட்டு இளம்பல்லக்குள்ளேயே நம்ம ஜிஆர் நவீனா டெக்ஸ் தான் கம்மி ரேட்டு. ஆச்சா 5000 கொடுத்து புடவை எடுக்கிறதுக்கு ஒரு புடவை தான் எடுக்கலாம். இங்க 5000 ரூபாய்க்கு 15 புடவை எடுக்கலாம். நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் சொல்றாங்க. நிறைய வெரைட்டி. வேற என்ன மயில் கழுத்து தானே, மயில் வெரைட்டி இருக்குதாமா, வயர ஊசி இருக்குதாமா. போச்சம்பள்ளி புடவை எல்லாம் கம்மியான விலைக்கே குடுக்குறாங்கன்னு. போச்சம்பள்ளி புடவையா? ஆமா. இது எந்த சந்தில போய் விசாரிச்சுட்டு வந்தீங்க? நான் நீ கூப்பிட்டப்பே எல்லாத்தையும் நான் விசாரிச்சுட்டேன். நீ வீட்டுல உன் பொண்டாட்டிட்ட பேசி இருந்தப்பே நான் காதுல வாங்கிட்டேன். அதனால எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் இங்க வந்தேன். அப்பவும் சொன்னா நானும் கூட வரேன். அவளை உட்பட்டு வந்து தப்பா போச்சாட்டு இருக்குது. எதுக்கு கூப்பிட்டு வரணும்? அதான் போன வாரம் எடுத்துட்டு போய் கொடுத்தீங்களா, இந்த வாரம் ஃபுல்லா எனக்கு தான் எடுத்து கொடுக்கணும். தங்கச்சி தான் முதல்ல, அப்புறம் பொண்டாட்டி. இந்த கலர் கேட்டே இருந்தியல்ல? ஆமாண்ணே. சந்தன கலர்ல பஞ்சு மிட்டாய் கலர் அது ஒண்ணு எடுத்துக்கோ. தேங்க்ஸ்ண்ணே. அத பாருதே இந்தா இது பாரு தங்கத்துக்கு ஏத்த மாதிரி என்ன கலர். இதுக்குதான் எங்க அண்ணன் வேணுங்கிறது இருந்தா போச்சு. இதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து எங்க அண்ணிக்கு அனுப்பிச்சு விடுங்க. எதுக்கு? நாளைக்கே டைவர்ஸ் ஆவறதுக்கா? உன்னை பொழைக்க வைக்க கூட்டிட்டு வந்தா எனக்கு புடிங்கிட்டு போயிருவியாட்டு இருக்குதா? அண்ணே இது பாரு தேன் கலர். ஆமா இங்க கல்யாணத்துக்குலாம் முகூர்த்த புடவை எல்லாம் ரொம்ப கம்மியான விலையில குடுக்குறாங்களா? முகூர்த்த புடவை வெளியில போய் கடையில எடுத்தா 5000-10,000 ஆகும். கூடவே ஆகுது. வெறும் 1500 ரூபாயில இருந்து 3000 ரூபாய்க்குள்ள முகூர்த்த பட்டு காஞ்சிபுரத்துல சிந்தாமணியூர்ல கிடைக்கக்கூடிய பட்டு இங்க கிடைக்குது. போன வாரம் நம்ம சுந்தரி அக்கா இருக்காங்கல்ல, குழுவுக்கு கட்டுறதுக்கெல்லாம் மொத்தமா இங்க வந்து புடவை எடுத்துட்டு போனாங்க. அது ஒரு விஷயம் தெரியாதா? கோயில் கும்பாபிஷேக விழா, கல்யாண விழா, இப்ப பிறந்தநாள் பார்ட்டி, வள்ளி கும்மி எல்லாத்துக்குமே செட்டு சாரி ஒரே கலர்ல ஆர்டர் கொடுத்துட்டா 1 வாரம் 10 நாள்ல என்ன கலர் வேணுமோ என்ன பார்டர் வேணுமோ இந்த கலர்னா 100ல இருந்து 5000 சேலை வேணாலும் நெஞ்சு கொடுப்பாங்க. அப்ப வர பொங்கல் நோம்பிக்கு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி புடவை நம்ம ஃபேமிலிக்கு அதுக்கு தான் கூட்டி வந்திருக்கிறேன். என்ன கலர்னு சூஸ் பண்ணி 25 புடவை நம்ம ஃபேமிலியில இருக்கிற எல்லாத்துக்கும் வரும். எல்லாத்துக்கும் ஒரே கலர்ல சேலை. பட்டு சாரீஸும் இருக்குங்க. பட்டு சாரீஸ் மாதிரி பாருங்க, சில்வர்ல எவ்வளவு இதா உங்க பாப்பாவுக்கு பாருங்க, நான் எடுத்து கொடுங்க. உடன் பிறப்புக்கு என்ன இது எல்லாத்தையுமே பில் போட்டுருங்க. என்ன 880 ரூபா தான் போட்டுக்கிறீங்க? ஆமாங்கண்ணா, இது காட்டன்ல இருக்கக்கூடியது. இந்த மாதிரி பட்டு சாரீஸ்லாம் பாருங்க நம்ம கடையில ரொம்ப ரொம்ப விலை கம்மி. காம்போ செட்டும் இருக்கு. இங்க பாரு இந்த சேலை நேத்து கடையில கேட்டுட்டு 1500 ரூபா போட்டிருந்தாங்கன்னு பண்ணி வச்சுட்டு வந்தா. கோயம்புத்தூர் பக்கம்லாம் எனக்கு கடைக்கு கூட்டி போறதில்ல. நீ இவன் பொண்டாட்டிக்கு மட்டும் 2000 ரூபாய்க்கு எடுத்து கொடுக்குற. பாருங்கண்ணா எல்லாம் நீங்க என்ன தங்கச்சி 5 புடவை கேட்டதுக்கு நீங்க 50 புடவை எடுத்து கொடுக்கலாம். அதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி அனுப்பியாச்சு. 5 புடவை 50 புடவைக்கு எங்க போறது? நம்ம கடையில கம்மி விலையில தந்துட்டு இருக்கீங்க. 50 புடவை. அதனாலதான் யூடியூப் சேனலை பார்த்துட்டு விளம்பரத்தை பார்த்துட்டு உங்க கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறேன். இந்த சாரி பாருங்க, உண்மையாலுமே ரொம்ப அற்புதமா இருக்குது. இந்த சேலை கட்டிட்டு நீ நடந்து வந்தீங்கன்னா அப்படி மண்ணு மேல தேவாத வார மாதிரி இருப்பீடா. உங்க தங்கச்சிக்கும் தங்கச்சி வீட்டுக்காரருக்கும் ஒரே கலரா இருக்கு. புருஷனுக்கு வாங்கி கொடுறேன், புருஷனுக்கு வாங்கி கொடுறேன். போனா போயிட்டு போய் கட்டிட்டு போறாரு. என்ன போனா போயிட்டு போதா?
பொங்கல் சீர் கொடுக்கணும்ல. ஆமா, இந்த மாதிரி செட்டு சட்டை என்ன கலருக்கா இருந்தாலும் கொடுப்பீங்களா? என்ன கலருக்கு வேணாலும் என்ன சைஸ் வேணாலும் இந்த பொங்கலுக்கு தலை பொங்கல் கொண்டாடுறவங்க இருப்பாங்க, நோம்பிக்கு வீட்டுக்கு வரவங்க இருப்பாங்க. மாப்பிள்ளைக்கும் தங்கச்சிக்கும் ஒரே மாதிரி வேட்டி சட்டை சேலை எடுத்து கொடுக்குறங்க. இந்த காம்போ இது ரெண்டும் சேர்த்து என்ன விலை சொல்றீங்கன்னா 1900 தாங்கண்ணா. இது சரி, ரெண்டு சேர்த்து கேக்குறாங்க. சேர்த்து தாங்கண்ணா 1900. ஒண்ணு ரெண்டு சேர்த்து அவ்வளவுதானா? அதுக்கு வேண்டி 2 செட்டு கேட்காத, ஒண்ணுதான் எடுத்து கொடுப்பேன். ரொம்ப அழகா இருக்குது. ரொம்ப அற்புதமா நம்ம ஜிஆர் நவீனா டெக்ஸ்ல காம்போ போட்டு ஜென்ஸ்க்கு லேடிஸ்க்கு 2 பேர்த்துக்கும் ஆனால் காம்போ செட் போட்டிருக்காங்க. இந்த பொங்கலை நம்ம ஜிஆர் நவீனா டெக்ஸ்ல இளம்பிள்ளை மாரியம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமலை கவுண்டன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஜிஆர் நவீனா டெக்ஸ்க்கு வந்து சந்தோஷமாக புடவை எடுத்து கொண்டாடிட்டு போங்க. நான் என் தங்கச்சிக்கு வேணுங்கிறத எடுத்து கொடுத்து கூட்டிகிட்டு போகிறேன். அந்த 10,000 ரூபாய் இங்கேயே காலி பண்ணிட்டு தான் போவோம். மீதியை கொண்டு போகலாங்களா? இருந்தாலும் சந்தோஷம். 10,000 என்ன 50,000 இருந்தாலும் நம்ம தங்கச்சிக்கு நாம் எடுத்து கொடுக்காம யார் எடுத்து கொடுக்க போகிறா? 1000 தான் புருஷன் 1 லட்ச ரூபா சேலை எடுத்து கொடுத்தாலும் பெத்துப்பரப்பு வீட்டில இருந்து ஒரு 500 ரூபா சேலை போனால் அதுதான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அது மதிப்பு. இது மாதிரி நீங்களும் இந்த பொங்கலை வந்து நம்ம ஜிஆர் நவீனா டெக்ஸ்ல ரொம்ப சிறப்பான முறையில் புடவை எடுத்து கொண்டாடுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். எங்க அண்ணன் மாதிரியே நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுல இருந்து உங்க தங்கச்சி, உங்க மனைவி, உங்க அம்மாவை எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. அதுக்கு பிறகு உங்களை எதுவுமே டென்ஷன் பண்ணவே மாட்டாங்க. இங்கேருந்து புடவை எடுத்து கொடுத்தாலே போதும், அதை பார்த்தே சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இங்கேருந்து போறேன். வரட்டா?